இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அருவருப்பானது யாருடைய ஜெபம்? துன்மார்க்கருடைய ஜெபம், துன்மார்க்கருடைய பலி. துன்மார்க்கர் ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கைகள், ஆராதனைகள் இந்த வேதம் சொல்லுகிறது. செம்மையானவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் அவருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்யலாம். பணத்தை கொடுக்கலாம், அழகான ஆராதனை செய்யலாம், அழகாக தேவனுக்கு மகிமை செலுத்தலாம், இன்னும் ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு தேவையான பொருட்கள், இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அள்ளி கொடுக்கலாம். எல்லாம் இருந்தும் கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. வாழ்க்கை சரியில்லாதபடி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் சொல்லி நீதிமொழிகள் 14:12 சொல்கிறது. நான் ஆண்டவருக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி வாழ்கிறேன், எல்லாம் வாழலாம். உன் வாழ்வு தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் நீதிமொழிகள் 14:23 சொல்கிறது அல்லவோ, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நாம் தேவனுக்கு உகந்தவர்களாய் காணப்பட வேண்டும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஆண்டவருடைய வசனத்திற்கு நீதியின் வழியில்தான் ஆரோக்கியம், நீதியின் வழியில்தான் மகிழ்ச்சி, சமாதானம். இந்த அருமையான இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற பலி, ஆண்டவருக்கு செய்கிற அநேக ஆராதனைகளை விட வேத வசனத்தின்படி நமக்கு நன்றாக தெரியும். 2 பேர் ஜெபிக்க போனார்கள். ஒருவன் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்தான், ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அதே வேளையில் ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில், ஆலயத்திற்கும் நுழைய தகுதியற்றவனாய் எண்ணி வெளியே நின்றவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றான். அதைத்தான் அந்த நீதிமொழிகள் 15:8 பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:34, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். செவி கொடுக்க வேண்டும். 32வது வசனத்திலே நீதிமொழிகள் 8:32, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழியை காத்து நடக்க வேண்டும், அவர் காண்பிக்கிற பாதையில் நடக்க வேண்டும். நம்முடைய சுயம் போல நடக்கிறவர்கள், நம்முடைய தங்களுக்கு விருப்பமானதையெல்லாம் செய்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய விருப்பமானதை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். சங்கீதக்காரன் 143:10 சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அதனாலதான் தாவீது சொல்லும்போது நீதிமொழிகள் 141:5 சொல்கிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும்.
நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும். ஆண்டவருக்கு பிரியமானபடி நான் வாழ வேண்டும். தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். என் சுயமெல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள். உமக்கு பிரியமான வழியிலே நாங்கள் நடக்க, உமக்கு உகந்ததை செய்யும் போது எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.